ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். காய்கறிங்கெல்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் கண்ட்ரோலே இல்லை. நிறைய காய்கறிங்க வேறு வாங்கிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் காய்கறிங்கெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம காய்கறிங்க வாங்குறதுக்கு போகும்போதே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கவர் கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி நம்ம செப்ரேட் கவர்ஸ் எடுத்துன்னு போயிட்டேன். அந்த சார்ட் அவுட் பண்ணுற வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் இந்த ஐடியாவை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவரைக்காய், கொத்தவரங்காய்லாம் அப்படியே சேர்த்துன்றேன். உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா அவரைக்காவையும் கொத்தவரங்காவையும் மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் கட் பண்ணிட்டு சேர்த்துட்டா ரொம்ப நாளுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு கத்திரிக்காவை அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். கேரட்டையும் சேர்த்துட்டுலாம், வெண்டைக்காவையும் சேர்த்துட்டுலாம், முள்ளங்கியும் அதே பாக்ஸில் சேர்த்துட்டுலாம், சேப்பங்கிழங்கு, வெங்காயத்தெல்லாம் தனியாக ஒரு பேசனில் போட்டு வெளியிலேயே வச்சுட்டுலாம். தக்காளி நான் ஒரு பெரிய பாக்ஸில் தான் வச்சுக்கிறேன் நான். இஞ்சியும் இது மாதிரி பாக்ஸில் வச்சுட்டுலாம். பச்சை மிளகாவை மேலே காம்பு ஆஞ்சிட்டு வச்சுக்கலாம். பாவக்காவை மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் கட் பண்ணிட்டு அதையும் வச்சுட்டுருவோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாச்சு. இப்போது இந்த புடலங்காய், சௌச்சௌ, அதே மாதிரி பீர்க்கங்காய், கேப்சிகம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுன்றேன் நான். கொத்தமல்லி தழையை பொறுத்த வரைக்கும் கீழ்பாகத்தை கட் பண்ணிட்டு அதையும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டுலாம். கருவேப்பிலை ஆஞ்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டுலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுது. இதை ஃப்ரிட்ஜில் அடுக்க வேண்டியது தான். காய்கறி வாங்குறது கூட பெரிய விஷயம் இல்லை, இதை அடுக்கிறது பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். இதை எத்தனை பேர் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.